எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே எப்படி வேணும் மாப்பிள்ள எடுத்து விடுற கேளக்கா பட்டா பூச்சி கேட்டுக்கோ தொட்டா சிரிங்க கேட்டுக்கோ அக்கா குருவி கேட்டுக்கோ பக்கா லிஸ்ட கேட்டுக்கோ அக்கா கேட்ட மாப்பிள்ள எங்க இருக்கா பைய புள்ள அக்கா கேட்ட மாப்பிள்ள எங்க இருக்கா பைய புள்ள ஏய் வா 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 சூப்பர் இப்ப பாஸ் ஆட போறாரு ஏய் தலை இருக்கும் போது வாழ ஆடக்கூடாது தலை நீ ஆடு தலை பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து வர சர வரையில பம்பு தும்பு வச்சிக்காதடா யாரும் ஒன்ன புசுப்புற வரையில தீர்க்குச்சியாய் இல்லாம நீ தீக்குச்சியாய் இருடா உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் வத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து வர சர வரையில பம்பு துண்டு வச்சிக்காதடா யாரும் வந்த புசு புற வரையில சுந்தர் வா 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 ஓகே இந்த ஷால் இப்போ நம்ம தம்பி பாஸ் மேல விழுந்திருக்கு தம்பி பாஸ் உங்களுக்காக சூப்பரான ஒரு ரொமான்டிக் சாங் போட போறேன் ஆடுங்க ஐயோ காத்தாக வந்த பொண்ணு மூச்சுக்குள்ள சேர்ந்தாலே மூச்சாக உள்ள வந்து மனசுக்குள்ள பூண்டாலே காத்தாக வந்த பொண்ணு மூச்சுக்குள்ள சேர்ந்தாலே மூச்சாக உள்ள வந்து மனசுக்குள்ள பூண்டாலே சொல்ல சொல்ல கேட்காம உள்ளுக்குள்ள போறாலே காதலனும் பேரால தொல்ல பண்ண போறாலே முடியலையே ஐயோ முடியலையே 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 உண்மை சொல்ல முடியலையே தெரியலையே தெரியலையே பொய்யோ சொல்ல தெரியலையே
ஓகே, இப்போ இந்த ஷால் நடன சூறாவளி, நடன புயல் துர்கா மேல விழுந்திருக்கு. அவங்களுக்கான சாங் இதோ. சிரிச்சு புட்டா நெஞ்சலானே வெங்கல கிண்ணி போல மின்னும் மந்திரமேனே நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா அட நீ வந்தாய பந்தகாலி அமாங்கோ ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ ஓகே, இந்த ப்ரோகிராம் ஆரம்பிச்சவர்கிட்டயே திரும்ப இந்த ஷால் வந்திருக்கு. இப்போ அவர் ரெண்டாவது சாங் ஆட போறாரு. ரெடி, ஸ்டார்ட். நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. மனசுக்குள்ள காதல பூட்டி வைக்க முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அடி பெண்ணே நீயும் சிந்திப்பாய். என்னை ஏனோ பிரிந்து சென்று உன் வாழ்வை நீயே தண்டித்தாய். சரி பாதி சரி பாதி. சூப்பர். ஃபைனலா இந்த ஷால் நம்ம கல்யாண பொண்ணு மீனாட்சி மேல விழுந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம கல்யாண பொண்ணு ஆடுறதை விட நம்ம எல்லாரும் ஆடி கல்யாண பொண்ணை சந்தோஷப்படுத்தலாமா? Come on, let's dance. Come on, வாங்க. அக்கா வாங்க வாங்க பெரியவா வாங்க. மாப்பிளைய பெத்தவுக மனமங்களமா கேட்டுருங்க. சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வமோசம் எங்கெங்கே வாச்சிச்சோ. வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திர நர்வமோசம் எங்கெங்கே வாச்சிச்சோ. அரே 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 அரே.
அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா போடு சக்க போடு போடு போட்டா கலந்து போட்டுடா நேத்து காத்திலோடி போச்சு இன்றே வாழ்ந்து பாருடா அகர்த பில்லா நகர்த பீஸ் அகர்த பில்லா நகர்த பீஸ் அகர்த பில்லா நகர்த பீஸ் அகர்த பில்லா நகர்த பீஸ் அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா ஏதாவது பண்ணணும். வேற என்ன பண்றது? நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனால முழிக்கிற ஐயா கண்ணு அதனால முழிக்கிற ஐயா கண்ணு என்ன ப்ரோ பம்பர் ஆஃபர் கொடுத்தும் இப்படி யூஸ் பண்ண விட்டுட்டே ப்ரோ. நான் கொடுத்த லாஸ்ட் சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப நீ என்னதான் பண்ண போற? முகூர்த்தத்துக்கு இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள புதுசா ஏதாவது ஒண்ணு யோசிச்சு முடிஞ்சா உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி பாப்போம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. வரட்டுமா? என்ன சிவா இப்படி பேசிட்டு போறான்? எனக்கு 12 மணி நேரம் அவன் டைம் கொடுக்கறானா? காட்டுறேன் நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டுறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையுமே தலைகீழ மாத்தி காட்டுறேன். இங்க இருக்கிற எல்லாரும் அவன் மனமேடல தாலி கட்டாம எந்திரிச்சு போயிருவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் மேடல தாலி கட்டுவேன்னு என்கிட்டே திமிரா சொல்லிட்டு போறான். விடியும் போது அவன் இருந்தா தானே ராத்திரியோட ராத்திரியா அவனை தூக்கிட்டா மாப்பிள்ளைய காணணும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். முகூர்த்தம் வரைக்கும் இழுத்துட்டு போய் எப்படியாவது சுந்தர்கிட்ட பேசி மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். சிவா இந்த ஐடியா சூப்பர் பக்கா. ஆனா சுந்தர் இதுக்கு ஒத்துக்குவாரா? கார்த்திக் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா கௌதம் நல்லவன் நம்மகிட்டே அக்மார்க் சர்டிபிகேட் கொடுப்பான். அது மட்டும் இல்ல உடனே போனை போட்டு அவங்கிட்டே நம்மளை போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவான். அவங்கிட்ட இதை சொல்லாம மறைக்கிறது தான் நல்லது. இந்த விஷயம் அவனுக்கு தெரியாமையே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லி நம்ம ஹோட்டல் ரூம்க்கு அனுப்பிச்சிடலாம். ரன்பீர் போய் சுந்தர உடனே கூட்டுவாங்க. ஓகே பாஸ். சிவா கௌதம் எப்படி தூக்குறது? சொல்றேன். அதுக்கு முன்னாடி சுந்தர ஹோட்டல் ரூம்க்கு அனுப்பிச்சிடலாம். கார்த்திக் வரா ஏதோ ரியாக்ட் பண்ணிக்க வேணாம். யோ மை டார்லிங் மீனு டார்லிங் மீனு டார்லிங் டார்லிங். டேய் சுந்தர் போய் ஹோட்டல் ரூம்ல ரெஸ்ட் எடு. எனக்கு கார்த்திக் கூட ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல நாங்க வந்துடுறேன். நான் மட்டும் அங்க போய் என்ன பண்ண போறேன்? நானும் இங்கே இருக்கேன். டேய் போடா போய் ரெஸ்ட் எடுறா. இங்க பாரு நீ ஆடின டான்ஸை பார்த்து எனக்கே கை கால்லாம் வலிக்குது. உனக்கு டயர்டா இருக்காதா? புது மாப்பிள்ள இல்ல போய் ரெஸ்ட் எடு. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். ப்ரோ நான் நல்லா டான்ஸ் ஆனேனா? ஏய் சூப்பர்ரா. நீ ஆடின எனர்ஜியை பார்த்து எல்லாருமே பயங்கர ஹாப்பி. இல்ல கார்த்திக்? எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷம் தான். ஓ இருக்காத பின்ன. இந்தா இப்படி சரி நீ கிளம்பு. கிளம்பு. ப்ரோ எல்லாரும் ஹாப்பி தானே? டேய் ஆமாண்டா எல்லாருமே ஹாப்பி தான்டா. என்ன கார்த்திக் சொல்லுங்க? ஹாப்பி தான். ஹாப்பி தான். ஆள ஃபிஷ்க்கு வெள்ளங்க ஃபிஷ்க்கு கல்யாணம் அந்த சின்ன குண்ணி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. அம்மா கோதாவரி, நீ இவ்ளோ கிராண்டா கல்யாணத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல.
சுத்தி வளைச்சு எதுக்கு சொல்லிட்டு உங்க வசதிக்கு பெரிய பொண்ணு கல்யாணத்தை கோவில்ல நடத்துவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தப்ப என்ன ஆடம்பரமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துல இன்னும் எப்படி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கே தெரியாது இவ்வளவு கிராண்டா என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. எல்லாம் கடவுளோட கருணை. இவ மூத்த பொண்ணு, எப்படி வரணாம எப்போதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்ல. தங்கமான மாமனார் மாமியார், அதை விட தங்கம் எங்க கௌதம் மாப்பிள்ள. இவங்க கிட்ட என் பொண்ணை ஒப்படைக்கிறதுக்கு என் மனசுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? பொண்ணு வீட்டுல தானே சத்திரம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா எங்க மாப்பிள்ள எல்லா செலவையும் அவரே ஏத்துக்கிட்டாரு. கோதாவரி, வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற உங்க மாப்பிள்ள மாதிரியே என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்குள்ளயும் உன் பொண்ணுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சா? அடா, இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். இப்பவே வேணும்னு நான் சொன்னேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும் தான் ஆசை. ஆனா எல்லாருக்கும் அமையாதே. விதி யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ. ஏன் இழுக்கிற? விதி எழுதுனது யாரு? கடவுள் தானே. அவர்கிட்ட முழு நம்பிக்கையோட கேட்டா விதிய மாத்தி எழுதிட்டு போறாரு. என்னக்கா? உன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் கிடைப்பாங்க. எங்க மீனாட்சிக்கு கௌதம் மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரி. ஏன் கோதாவரி, அப்ப கடவுள்கிட்ட வர வாங்கிதான் மாமாவை பிடிச்சியா? வர வாங்குறதா? நான் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே 16 வயசு இருக்கும்போது திடீர்னு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. மீனாட்சிக்கு கிடைச்ச மாமனார் மாமியார் மாதிரி தான் ஏன் மாமனார் மாமியாரும் தங்கமானவங்க. அவங்க கிட்ட ஒரு திட்டு கூட வாங்காம என் காலத்தை நான் ஓட்டிட்டேன். அது மட்டுமா, என் தங்கச்சியை யாருமே, ஏன் நான் கூட இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. என்ன உன்னோட மதிப்பு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல உன்னை தலைகுனிய வச்சுட்டாங்க. அத நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பெரியமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரம் இது. இப்ப எதுக்கு நடந்தது பத்தி பேசுறீங்க? பாவம் அண்ணிய பாருங்க, வருத்தப்படுறாங்க. ஐயோ தாரணி, நீ வருத்தப்படணுங்கிறதுக்காக நான் சொல்லலம்மா. நமக்கு நடந்த அவமானத்தை பத்தி சொன்னேன். நான் சொன்னது உன் மனசை காயப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ அத்தை, எதுக்கு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? நான் அப்படிலாம் ஒண்ணுமே நினைக்கல. இருந்தாலும் உங்க அம்மா பண்ணது தப்புதான். முன்னாடியே உங்க அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் மன கஷ்டம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப அது சண்டை வரைக்கும் வந்துருச்சே. அத்தை, எங்க அம்மா சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப எங்க அம்மா பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டாங்க. அதனாலதான் என் அண்ணனுங்களை கல்யாணத்துக்கு அனுப்பியிருக்காங்க. என்னம்மா குழந்தை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க? உன் அண்ணனுங்க என் முகஸ்துதிக்காக சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்க? அதான் கார்த்திக் முதலே சொன்னல, நான் தான் கூப்பிட்டேன்னு. உன் அம்மா அனுப்பி இருப்பாங்கன்னா யாராவது நம்புவாங்களா? தாரணி, உன்கிட்டயும் உன் அம்மாவை பத்தி குறைவா பேசுறேன்னு நினைக்காத. அவங்க வயித்துல பிறந்த உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க அம்மா குணம் மாறுறது ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளை நல்லா பாத்துப்பாங்களா? வரப்போற பொண்ணுக்கும் அவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ. பாவம் அந்த பொண்ணு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. எதுக்குக்கா பயப்படுற? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அம்மா இது வரைக்கும் இங்க நடந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு நாளைக்கு கல்யாணம் கிராண்டா நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாளைக்கு மண்டபத்துல இருந்து கௌதம் எழுந்து போகும்போது
அது அப்பா அம்மாவால தாங்கிக்க முடியுமா? அக்கா நீ பயப்படாதக்கா. எல்லாரும் கௌதம் மேல கோவமா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் சந்தோஷம் தான்க்கா படுவாங்க. அந்த நேரத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல வேளை அக்கா வாழ்க்கை தப்பிச்சிடுச்சுன்னு சொல்லி எப்படியாவது கெஞ்சி கூத்தாடியாவது சுந்தருக்கு உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்க வச்சிருவோம்க்கா. சொல்ல போனா இந்த கல்யாணத்துல கௌதம்க்கு தான் கெட்ட பேர் வரும். அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கௌதம் விஷயத்துல ஒண்ணு மட்டும் உண்மை, நம்மளால அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம். பாவம் அவரு. ஆமாக்கா, கௌதம் மாமாவை நினைச்சாலே எனக்கு அழுகையா வருது. சக்தி அக்கா, நீயாவது இல்ல அனு அக்காவது யாராவது கௌதம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோங்களா? ஹெச்சி இவ ஒருத்தி பாய் முடி சுமாரி. அக்கா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும்.